லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தெரியலன்னா நீங்க அவங்களுக்கு உயிர் எழுதி வச்சுட்டே வேஸ்ட் தானப்பா. யாருக்குமே யூஸ் இல்லாம போறதை விட எங்களுக்கு எழுதி கொடுக்கலாம்ல. கண்ணு முன்னாடி இருக்கிறவங்களை பத்தி முதல்ல கவலைப்படுங்கப்பா. இந்த வீட்டோட சொந்தக்காரங்க வந்திருக்கோம், எங்களை திரும்பி கூட பார்க்காம தெனாவட்டா உட்காந்துருக்க. போலீஸ்காரிங்கிற திமிரெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சுக்கோ. வீட்டுல வந்து காட்டுனு வச்சுக்க, உன்னை நசுக்கிருவேன். தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, வேற ஏதோ யோசனையில இருந்ததுனால கவனிக்கல. இன்னும் என்னடி யோசனை உனக்கு? அதான் கச்சிதமா காய நகர்த்தி காரியத்தை சாதிச்சிட்டல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி இப்படி நடிக்காதடி. உங்க சாரு உயிர் எழுத போறாருன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்களுக்கு சாமர்த்தியமா சொத்தை வாங்கி கொடுத்துட்டேன்ல. அதுக்கு ஏதாவது கமிஷன் பேசி வாங்கி இருப்பேல்ல. ஏய் என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிற. உங்க கேள்விக்கெல்லாம் எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சரி, உனக்கு பதில் தெரிஞ்ச கேள்வியவே நான் கேட்கட்டுமா? இதுக்கு மட்டும் நீ ஒழுங்கா பதில் சொல்லிட்டேன்னு வச்சுக்க, கஸ்தூரி கிட்ட இருந்து நான் உனக்கு 5 லட்சம் வாங்கி தரேன். இந்த என் தங்கச்சியோட சக்காலத்தி குடும்பம் இப்ப எங்க இருக்குது சொல்லு. எனக்கு தெரியாது. ஏய் என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேளு. எதுக்கு இந்த ஆவேசம் உனக்கு? பின்ன என்னக்கா, அப்பையில இருந்து தெரியாது தெரியாதுன்னு ஒரே பாட்டை பாடிட்டு இருக்கா. எனக்கு இருக்கிற கவுத்துக்கு விழ கொண்டே போடலாம் போல இருக்கு. லூசாடி நீ. அந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆளு இவதாண்டி. அவங்களையெல்லாம் கண்டுபிடிக்கிற வரைக்குமாவது இவன் உயிரோட இருக்க வேண்டாம். என்ன பார்த்தல என் தங்கச்சி எவ்வளவு கொலவெறியோட இருக்கான்னு? அவங்களுக்கு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சதுல இருந்து வெற்றியும் இதே கொலவெறியில தான் இருக்கான். உண்மையை சொல்லணும்னா எங்க யாருக்கும் உன் மேல நேரடி பகையெல்லாம் இல்ல. நீ வெற்றியை அரெஸ்ட் பண்ணதை கூட நாங்க மன்னிச்சிடுறோம். நீ அந்த குடும்பம் இருக்கிற இடத்த மட்டும் சொன்னா போதும். எனக்கு தான் தெரியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. சரி, நீ அட்ரஸ சொல்லாத. அவளோட கடைசி பொண்ணோட போன் நம்பரை கொடு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். என்ன? அம்மா, அவங்க அட்ரஸ், போன் நம்பர் எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. அவங்க வீடு மாறி போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே அவங்க மாத்திட்டாங்க. இப்ப அவங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஏய் என்னடி ரொம்ப நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவ மேல பாயற? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இத பாரு மயில, இதுக்கு மேல நீ பொய் சொல்றதுல எந்த அர்த்தம் இல்ல. அவ கடைசி பொண்ணு அவரோட பிறந்த நாளைக்கு கிரீட்டிங் கார்டு அனுப்பியிருக்கா. இந்த மனுஷனும் அவங்க மேல சொத்து எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் தானா நடந்துச்சுன்னு நம்புறதுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல. அவங்களுக்கும் உங்க சாருக்கும் நடுவுல உன் மூலமா ஏதோ பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த மனுஷன் தான் பொண்ணை பார்த்திருந்தா இல்ல போன்ல பேசியிருந்தா இந்நேரம் அவர் நடந்துக்கிற விதமே வேறையா இருந்திருக்கும். அவரு இதுவரைக்கும் அவளை பார்க்கலங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அதான் உண்மைங்கிறப்ப ஓ வழியா மட்டும்தான் அவங்களுக்கு தகவல் போயிருக்கு. அப்படி பார்த்தா அவங்களோட போன் நம்பராவது உன்கிட்ட கண்டிப்பா இருக்கணும். ஒன்ன தவிர வேற யாரும் உதவி செய்யறதுக்கு சான்ஸே இல்லை. மயிலுக்கண்ணு, அவரோட கடைசி பொண்ணோட போன் நம்பரை மட்டும் எனக்கு கொடுத்துறேன். இதுக்கு மேல நாங்க உன்னை தொந்தரவு பண்ண மாட்டோம். என்னமா கொடுத்துறேன் ப்ளீஸ். இங்க பாருங்க, நீங்க கோவமா கேட்டாலும் பொறுமையா கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதாங்க. அவங்க யார் கான்டாக்ட் நம்பரும் என்கிட்ட இல்ல. அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. கஸ்தூரி, இவகிட்ட ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு.
அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அந்த குடும்பத்தை முடிக்கிற அதே சமயம் இவளுக்கும் நாம ஒரு முடிவு கட்டணும். அப்பா பால். என்னம்மா, என்கிட்ட ஏதாவது பேசணுமா? ஆமாப்பா. சொல்லுமா. அப்பா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க அதை மறக்காம செய்யணும். என் பொண்ணு கேட்டா நான் எதை மறுத்து சொல்லிட போறேன்? நீ எதை வேணா கேள், நான் செய்யறேன். அம்மா பேர்ல எழுதின சொத்தை வெற்றி பேருக்கும் இல்ல அவன் அம்மா பேருக்கும் மாத்தி எழுதிடுங்கப்பா. ஏமா, யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. மயிலே, உங்ககிட்ட இதை பத்தி யாராவது பேசியிருந்தா கூட நீ இல்லைன்னு தான் சொல்லுவேன். இல்லப்பா, உங்க முன்னாலேயே வெற்றி, அவன் அம்மா, அவன் பெரியம்மான்னு எல்லாருமே அம்மாவுக்கு சொத்து எழுதி கொடுத்ததுக்காக கோவப்பட்டாங்களேப்பா. அவங்க பேசினதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, அம்மாவுக்கு நீங்க சொத்து எழுதி வச்சதுல எனக்கே இஷ்டம் இல்லப்பா. அப்பா, அத நான் சொன்ன மாதிரி மாத்தி எழுதி கொடுத்துட்டா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். மயிலே, இது நான் சம்பாதிச்ச சொத்து. என் பொண்டாட்டிக்கும் பொண்ணுங்களுக்கும் அதை பிரித்து கொடுக்கறது தான் நியாயம். அதைத்தான் நான் செஞ்சேன். ஆமா, அதையே நீ ஒரு பிரச்சனையாவே பேசிட்டு இருக்க? மத்தவங்க எல்லாம் அத பிரச்சனையா தான்ப்பா பாக்குறாங்க. இந்த விஷயத்துல அவங்களுக்கு கோபம் வருதுன்னா நம்ம ஏன்பா அதை செய்யணும்? அது மட்டும் இல்லாம சொத்து வேணுங்கிற ஆசையெல்லாம் இங்க யாருக்குமே இல்லப்பா. யாரு சொத்து வேணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களுக்கே கொடுத்துடலாம்லப்பா. வேணும்னு நினைக்கிறவங்களை விட்டுட்டு வேணான்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன்பா அந்த சொத்தை கொடுக்கணும்? என் சொத்தை யார் யாருக்கு கொடுக்கணுங்கிறது என்னோட விருப்பமா? மற்றவங்க விருப்பத்துக்காகலாம் அதை நான் மாற்றிக்க முடியாதுமா. அவங்க சொல்றத பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. அப்பா, நான் அதுக்காக மட்டும் சொல்லல. அம்மாவும் சரி நாங்களும் சரி என்னைக்குமே பணம் சொத்துக்கெல்லாம் என்னைக்குமே நாங்க முக்கியத்துவம் கொடுத்ததே இல்ல. செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு நீங்க மாறி வரணும்னு தான்ப்பா நாங்க எதிர்பார்த்தோம். அது இப்ப நடந்துருச்சு. அம்மாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏத்துக்கிறப்ப சொத்துக்காக தான் நாங்க மாறிட்டோன்னு யாருமே நினைச்சிடக்கூடாது இல்லப்பா. நான் சொத்தை எழுதி கொடுத்தாதான் என்னை மன்னிச்சு ஏற்றுக்குவீங்கன்னு நீங்கள் யாருமே என்னை டிமாண்ட் பண்ணலையே. இதை நானா என் இஷ்டத்துக்கு செய்யறது தானே? உண்மைதான்ப்பா. ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுப்பா. அவங்க பொத்தாம் பொதுவா சொத்துக்காக தான் இது எல்லாமே நடந்துச்சுன்னு பேசுவாங்க. பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நம்ம காதை கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம நிம்மதி இழந்துருவோம். அதுக்காக அதை கண்டுக்காமலையும் விட முடியாது இல்லப்பா. அம்மா தன்மானம் தான் பெருசுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. எங்களையுமே அப்படிதான்ப்பா வளர்த்தாங்க. புருஷனை ஏத்துக்கவே மாட்டேன்னு வீம்பா பேசினவ சொத்துக்காக மனசு மாறிட்டியான்னு யாராவது ஒரு வார்த்தை அம்மாவை சொல்லிட்டா அம்மாவால தாங்கிக்கவே முடியாதுப்பா. எனக்கு புரியுதுமா. ஆனா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. சுசீலா ஒத்த மனுஷியா நின்னு வைராக்கியத்தோட போராடி உங்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்குனால சுத்தி இருந்த எல்லாரும் அவளை நல்ல விதமாகவும் பேசியிருப்பாங்க, அதுலயும் ஒரு சில பேர் நெகட்டிவாகவும் பேசியிருப்பாங்கல்ல. அவங்கெல்லாம் அப்படி பேசிட்டாங்களேன்னு சுசீலா என்ன முடங்கியா போயிட்டா? இல்ல நீங்க தான் வாழாம விட்டுட்டீங்களா? எத்தனை எதிர்ப்பு விமர்சனம் வந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு உங்க வழியில நீங்க போயிட்டு தானே இருக்கீங்க. வாழணுங்கிறது கட்டாயம்ப்பா. ஆனா சொத்தை இருக்கணும்ன்றது கட்டாயம் இல்லையேப்பா. கட்டாயம் இல்லைனாலும் அது என் கடமை. என் பொண்டாட்டி பிள்ளைங்கள நான் எப்படி அம்போன்னு விட்டுற முடியும்? சொல்ல போனா உங்களுக்கு தான் நான் நிறைய செய்யணும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு அப்பாவா உங்களுக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லை. ஸ்கூல் ஃபீஸ் கட்டினதில்லை, விசேஷ நாளுக்கு துணிமணி எடுத்து கொடுத்ததில்லை, பெரிய மனுஷங்களானப்போ நகை வாங்கி கொடுத்ததில்லை. இதையெல்லாம் எந்த வகையிலையும் என்னால் ஈடு செய்ய முடியாது.
இப்போ என்னால முடிஞ்சது என் கையில் இருக்கிற சொத்தை உங்களுக்காகவும் பிரிச்சு கொடுக்கறது தான். இத்தனை வருஷமா என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நான் எதுவுமே செய்யலைங்கிற உறுத்தல் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த வேதனை வேற. இப்ப கூட இதை என்னால செய்ய முடியலன்னா அந்த வேதனையை சேர்ந்து என்னோட உசுரை கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துருமா. தவிர எத்தனையோ முறை என்ன திருத்தத்துக்காக நல்ல புத்திமதி தானே சொன்னேன். அதையெல்லாம் நானும் ஏத்துக்கிட்டேன்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னை என் போக்கிலேயே விட்டுறேன். வெற்றியை பத்தியும் மற்றவங்களை பத்தியும் நீ கவலைப்படாத. ஒரு லெவலுக்கு மேல அவங்களால இதுல தலையிட முடியாது. ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு உரிமையோட என்ற கேட்கவும் முடியாது. அப்படியே கேட்டாலும் அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். இந்த பிரச்சனையெல்லாம் நீ எங்கிட்ட விட்டுட்டு போய் நிம்மதி அப்படி தூங்கணும். நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ போய் படுத்து தூங்கு. ஏய் கஸ்தூரி, ராத்திரி வேளையில இப்படி வெறும் வயிறோட படுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி சாப்பிடாம வந்த? ஆமாக்கா, இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல். ஒருவேளை சாப்பிடாம படுத்தா நான் ஒன்னும் செத்து போயிட மாட்டேன். ஏய், இப்ப என்ன நடந்துருச்சு? நீ எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிற? மொத்த சொத்து எனக்கும் என் பையன் வெற்றிக்கு தான் வந்து சேரணும். அந்த சுசீலா குடும்பத்துக்கு சல்லி பைசா கூட சேரக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழி தான் சொல்லு. நாம ஏற்கனவே பேசின மாதிரி அந்த குடும்பத்தை இல்லாம ஆக்குறது தான் ஒரே வழி. இன்னைக்கு அவங்க எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. அதனால இந்த மொத்த சொத்தையும் நாமளே ஆண்டு அனுபவிக்கலாம். ஆனா சொத்து விஷயம் தெரிஞ்சு என்னைக்கா இருந்தாலும் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. எங்களுக்கும் பங்கு வேணும்னு சட்டப்படி அவங்க கேட்டா நாம வாயை மூடிக்கிட்டு தந்துதான் ஆகணும். அவங்களுக்கு பங்கு பிரிக்க கூடாதுன்னா அவங்க யாரும் உசுரோடவே இருக்கக்கூடாது. அவங்கள ஏதாவது செய்யணும்னா முதல்ல அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுவே இன்னும் நாம தெரியாம இருக்கிறோம். இல்லக்கா, அந்த குடும்பத்தை கண்டுபிடிக்கணும்னா ஒரு வழி இருக்கு. இந்த மனுஷன் ஸ்டேஷனுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு கோயிலுக்கு போறாரு. ஒருத்தர் போய் சொல்லிட்டு கோயிலுக்கு போறாருன்னா கண்டிப்பா அங்க யாரையாவது சந்திக்கதான் இருக்கும். ஆமா, ஒண்ணு அவர் பொண்ணா இருக்கணும், இல்ல அவர் முதல் பொண்டாட்டியா இருக்கணும். ஏண்டி நீ பின்னாடியே போய் அதை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா இந்நேரம் வேலை முடிஞ்சிருக்குமேடி. ஆமாக்கா, அதான் நான் ஏற்கனவே ஃபாலோ பண்ணி போனேனே. இந்த ஆட்டோக்காரன் தான் நடுவில் வந்து சொதப்பிட்டான். சில்லற எல்லாம் அது இதுலன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் கோயிலுக்குள்ள போய் பாக்குறதுக்குள்ள அந்த மனுஷன் எங்க போனாருன்னே தெரியல. மிஸ் பண்ணிட்டேன். ஆனா தினமும் அங்க போயிட்டு தான்க்கா அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கே போறாரு. அப்ப அங்க யாரையோ பார்த்து பேசுறாருக்கா. அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏய், அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நாளைக்கு உன் புருஷன் வீட்டை விட்டு கிளம்பும் போது நாம 2 பேரும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போவோம். கோவில்ல வச்சு யார பாக்குறாருன்னு நாளைக்கே கண்டுபிடிச்சிருவோம். என்ன, நாம சந்தேகப்பட்ட மாதிரி இவரு சுசீலாவையோ அவர் பொண்ணுங்களையோ பாக்குறாருன்னா அதுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் அதுங்க வீடு எங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதுங்களை என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். என்ன? நீ ஆட்டோவை கட் பண்ணிட்டு வாக்கா. அவர் இங்கதான் உள்ள போனாரு. இன்னைக்கு வசமா நம்ம கிட்ட சிக்கனா இருக்கா. இன்னைக்கு கோயில் அவர் யார பாக்குறாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஆட்டோ கட் பண்ணிட்டு வரேன். எங்க போயிருப்பாரு? ஏய், எங்கடி உன் புருஷன்? தேடிட்டு இருக்கேன்க்கா, ஆளை காணோம். என்னது தேடிக்கிட்டு இருக்கிறியா?
ஏண்டி அவர் பின்னாடியே தானடி வந்த, அப்புறம் எப்படி கோட்டை விட்ட? அக்கா, கோயிலுக்குள்ள வந்த உடனே அவர் மாயமா போயிட்டாரு. எங்க போனாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆளை ஒழுங்கா ஃபாலோ பண்ண துப்பு இருக்காடி உனக்கு. இதுல போலீஸ்காரன் பொண்டாட்டின்னு பெருமை வேற. வா, அந்த மனுஷன் எங்க இருக்காருன்னு போய் தேடி பார்க்கலாம். வா குடி, வா. கஸ்தூரி, என்னக்கா? அந்த சாமியார எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடி. அக்கா, உனக்கு இவர ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு நம்ம காசியோட கல்யாணத்துக்கு வந்திருந்தாரே, ஞாபகம் இருக்கா? நீ கூட இவர் கேள்வி மேலெல்லாம் கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தி அவர் அங்கிருந்து வெளியில அனுப்பிட்டியே. அந்த சாமியார்ல இப்பதாண்டி எனக்கு ஞாபகம் வருது. இந்த சாமியார் இந்த கோயில்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கிறாரா? அப்படிதான்க்கா நினைக்கிறேன். ஏன்னா அந்த மயிலோட அம்மா இருக்கால, அவளும் இந்த சாமியார் தாக்கா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. நான் இவரை காணோன்னு தேடி வந்தேன்ல, இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். என்னக்கா யோசனை? இல்ல, கல்யாணத்தன்னைக்கு ஓம் புருஷன் வெளியில போனதும் சாமியார் உள்ள வந்தாரு. சாமியார நான் விரட்டி விட்டதும் ஓம் புருஷன் திரும்ப உள்ள வந்தாரு. அன்னைக்கும் ஓம் புருஷன் பின்னாடி வந்தப்போ அவருக்கு பதில் இவரைத்தான் நீ பார்த்தேன்னு சொன்ன. இப்பவும் அதே தான் நடக்குது. அடியே, உன் புருஷனுக்கும் இந்த சாமியாருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குடி. அக்கா, இப்ப அதுவா முக்கியம்? நானே எங்க என் புருஷன் முதல் பொண்டாட்டியை பாத்துருவாரோ இல்ல அவர் பொண்ணை பாத்துருவாரோன்னு டென்ஷன்ல இருக்கேன். நீ சாமியார் அது இதுன்னு குழப்பிட்டு இருக்கா? வா போய் தேடி பார்க்கலாம். என்னாச்சுமா? ஏன் உங்க முகம் கவலையா இருக்கு? என் கடைசி பொண்ணோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு சாமி. எவ்வளவு காலமா அவ நினைச்சதை அடையறதுக்கு அவளுக்கு ஆதரவா இருந்த அவ புருஷனே எதிரா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ தன் ஆசைய கைவிடலன்னா அவளை விவாகரத்து பண்ணிடுவேன்னு சொல்றாரு சாமி. என் பொண்ணுக்கு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது தான் அவளோட கனவு. அதே சமயம் அவ புருஷன் மேலேயும் அவ உசுராதான் இருக்கா. 2ல எதையுமே அவளால இழக்க முடியாது சாமி. இப்ப நடந்துட்டு இருக்கிற குழப்பத்துல அவ லட்சியம் பாதிச்சிடக்கூடாது சாமி. அதே மாதிரி அவ தன்னோட வாழ்க்கையையும் இழந்துடக்கூடாது. பெத்தவளா நான் அதை நினைச்சுதான் தவிச்சிட்டு இருக்கேன் சாமி. கவலைப்படாதீங்கம்மா. அவ கனவை நோக்கி ஓடுறத நிறுத்த வேண்டாம். எதிர்காலத்துல பாதுகாப்பும் அடையாளமா இருக்க போறதே அவளோட இலக்கு தான். அவங்க ஜெயிச்சிட்டா எல்லா உறவும் ஒன்று கூடி வந்துடும். அவங்க வாழ்க்கையில் வந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்கள் தைரியமாக இருங்க. நானும் இதை தான் சாமி அவகிட்ட சொன்னேன். நான் சொன்னது சரியா தப்பான்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. இப்போ உங்ககிட்ட பேசுனதும் தான் மனசு தெளிவாயிருக்கு. நாம் அந்த மண்டபத்து பக்கமா போயிடலாம், வாங்கம்மா. சாமி, இப்பதான் என் பொண்ணை பத்தி ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க. எந்த அறிகுறியும் இல்லாம இப்ப திடீர்னு மழை பெய்யற மாதிரி இருக்கு. நீங்க சொன்னதுக்கு அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குங்கிறதுக்கு அடையாளமா மழை பெய்ய போகுது போல இருக்கு. அடையாளம் நினைஞ்சு உடம்பு கழிச்சுக்கணும், வாங்கம்மா அங்க போலாம். சாமி, மழையே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? மழை வந்து உடம்புக்கு செல்லாம் போனதான் ஏத்துக்குவீங்களா? வாங்கம்மா பேசாம. நம்ம முன்னாலேயே வந்திருக்கணும் போல. பாருங்க, உள்ள வரதுக்குள்ள நனைஞ்சிட்டோம். ஆமாமா, அதுக்கு தான் அப்பவே நான் சொன்னேன், கேட்டீங்களா?